கொன்னவங்களை பழி வாங்கறதுக்காக என் உயிரை கூட நான் கொடுப்பேன். இதுதான் நான் மாமாவுக்கு செய்யற நன்றி கடன். எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்போ? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆகுது. என்னைக்காவது உங்ககிட்ட சரிக்கு சரியா பழகி இருக்காரா? இல்ல நீதான் அவரை மரியாதையை நடத்திருக்கியா? ஏதோ பரம்பரை முதலாளி மாதிரிதானே நடந்துகிட்ட. உனக்கு வயிறு காயாம உழைச்சு கஞ்சி ஊத்துனது ஏன் புருஷயா? நீ முதலாளி ஆறதுக்கு ஏன் நகையெல்லாம் அள்ளி கொண்டு வந்து கொடுத்தது ஏன் புருஷ? காசு பணம் வந்ததோ நீ முதலாளி, அவர் மேனேஜர். மகாராணி நினைச்சேன் தம்பதி சகிதமா தானே வருவீங்க. இப்ப ஆண் சிங்கம் மட்டும் வந்திருக்குதே, பெண் சிங்கத்தை காணுமே நினைச்சேன். நீ வந்ததும் நல்லதாதான் போச்சு. கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் ரெண்டு பேர்கிட்ட கேட்கறது நல்லதானே? ஈஸ்வரி, ஏன் புருஷன் ஒரு ஏமாந்த ஆளு. அவருக்கு நானும் முதலாளி தானே கேட்க தெரியல. இல்ல நான் தான் உங்களுக்கு கஞ்சி ஊத்தி காப்பாத்துறேன்னு சொல்ல தெரிய வேண்டாம். பாவி மனுஷனுக்கு கொடுத்தீங்களே ஒரு பதவி, மேனேஜர். எப்படி எப்படி மேனேஜர்? அப்படி மேனேஜராவது நடந்துக்க தெரிஞ்சதா அவருக்கு? இல்லையே. உன் மகன் கல்யாணத்துக்கு காய்கறி முட்டைய அந்த ஆளு தோல்ல சுமந்து கொண்டு இறக்குனாரு. கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா நீ? உனக்காக அவரு கத்தி குத்து வாங்கி அதுக்கு தையல் போட்டிருந்தது. நாம மூட்டை தூக்கலாமான்னு யோசிச்சாரு அவரு? இல்லையே. முக்கிய மூட்டையை தூக்கிட்டு வந்து போட்டதுக்கு என்ன சொன்னீங்க? உங்களை மாட்ட வைக்கிறதுக்காக 15 கோடியை கொண்டு வந்து போட்டுட்டான். ஆளை வச்சு அவன் தான் கடத்தி பணத்தை வாங்கினா. அத வச்சு எங்க அப்பனை ஜெயிலுக்கு அனுப்பத்தானே உன் பசங்க எல்லாம் இவரை புடிச்சு கொடுத்தாங்க. நீ மாட்டிக்காம வெளியில போனுங்கிறதுக்காக அப்பவும் அவர் பழி எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனாரு. அப்பவாது நீ ஏதாவது வாய் திறந்து பேசுனியா? இல்லையே. தலை தப்பிச்சது தம்புரான் புண்ணியன்னு நேர கல்யாணத்துக்கு போயிட்ட. ஈஸ்வரி, நீ ஒரு பக்கம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுற. இல்ல இல்ல, உங்க மறுபக்கம் தெரிஞ்சதுனாலதான் பேசுற. ஏய்யா, உன்னை கடத்தி வச்சுக்கிட்டு ஏன் புருஷன் தான் 15 கோடி பணம் வாங்கினான்னு உன் பசங்க எப்படியா சொல்லுவாங்க? அப்படி வாங்கிட்டா அந்த மனுஷன் எதுக்கு திருப்பி அந்த பணத்தை மூட்டையா கொண்டு வந்து ஆபீஸ்ல வைக்கணும்? சரி, அதெல்லாம் போகட்டும். அவரு ஜெயில இருந்து வந்ததும் முதல்ல என்ன பண்ணாரு? என் வீட்டுல இருந்து உன் வீட்டுக்கு தானே வந்தாரு. அவரை ஏன் உன் பையனை விட்டு கொலை பண்ணீங்க? ஈஸ்வரி, நீ வேற என்ன வேணும்னாலும் சொல்லு. என் பையன் ஐயோ ஒன்னு கொண்டாடு மட்டும் சொல்லாத. சரவணன பெத்தது நாங்களா இருக்கலாம், வளர்த்தது ஐயோ ஒன்னு தானே. அவரை சரவண அப்படி செஞ்சிருக்க மாட்டோம். சரி, உன் மகன் கொல்லல, வேற யாரு கொன்னது? உன் புருஷனா? இல்ல இல்ல, நாங்க தான் யாராவது கொலை பண்ணி உங்க வீட்டு வாசல்ல போட்டோமா? அப்படியெல்லாம் சொல்லாத ஈஸ்வரி. நீ என்ன வேணாலும் பேசுமா, நான் உன் கூட வாக்குவாதம் பண்றதுக்காக வரலம்மா.
வாக்குவாதம் பண்ற நிலைமையிலயும் நான் இல்லம்மா. என் ஐயாவு எல்லா நிலைமையிலயும் என் கூட தானமா இருந்தா. ஆனா பார், என்னோட விதி அவனை வழி அனுப்புறதுக்கு நான் கூட இல்ல பார். அதுதாம்மா, அவன் இங்க இருந்த இடத்துல அப்படியே மனசார கொஞ்சம் அழுதுட்டு போயிடலாம் தாம்மா நான் வந்தது. ஏன் சாவுக்கெல்லாம் போக கூடாதுன்னு கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கா என்ன? மாமா அத்தைங்கிறத தாண்டி நான் உங்களை வேற சொல்லி கூப்பிட்டது இல்ல. தயவு செஞ்சு போயிடுங்க. எனக்கு வயிறு எரியுது. ஏதாவது அவசரம் சொல்லிட போறேன். சுமதி, நீ கூட இப்படி பேசுற? வேண்டாம் அத்தை, இதுக்கு மேலே நீங்க நடிக்கிறத நாங்க நம்ப தயாரா இல்ல. இப்ப நீங்களா போலனா நானே உங்களை கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன். சுமதி, ஒரு நிமிஷம்மா, ஒரே ஒரு நிமிஷம். ஈஸ்வரி, இங்க வந்து நாங்க பக்கத்துல இருந்து ஐயாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருக்கணும். ஆனா வர முடியலம்மா. இப்ப கூட எங்க பசங்களுக்கு தெரியாம தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நான் எப்பவுமே என்ன முதலாளியாவும் அவனை தொழிலாளியாவும் பார்த்ததே இல்லம்மா. அவன் தான் எப்பவுமே அப்படி வேலைக்கு போய்கிட்டு இருந்தானே தவிர நான் அவனை எப்பவுமே விலக்கி வச்சது இல்லம்மா. அப்படி ஒரு ஆதங்கம் மனசுல இருந்துச்சுன்னா அது உண்மை இல்லை ஈஸ்வரி. என்ன நம்ப, அது உண்மை இல்லை. இப்ப எங்க நிலைமைய பார். இப்ப நான் எதுக்குமே முதலாளி இல்லம்மா. இருந்த சொத்து, சொகம், பிசினஸ் எல்லாமே போயிடுச்சுமா. நாங்க முதல்ல இந்த ஊருக்கு வந்த போது எப்படி இருந்தோமோ இப்ப 2 பேரும் உங்க முன்னாடி அப்படியே தான் நிக்கிறோம். ஆனா நான் இப்ப சொல்றேன், நீ நினைக்கிற மாதிரி என்ன அறியாம நான் எப்பாவது அப்படி நடந்திருந்தேன்னா அதுக்காக இப்ப உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இப்ப எதுக்கு இந்த ஆள் வந்து இங்க டிராமா போட்டுக்கிட்டு இருக்காரு? நீ போன சொல்ல போறியா, இல்ல நீ உங்க அப்பா மாதிரி உங்க நடிப்புல மயங்கி அடிமையா திரிய போறியா? ஈஸ்வரி, உன் மனசுல எப்படி ஒரு குரோதம் எப்படி வந்துச்சுமா? நாம ஒண்டி கொடுத்தன வீட்டுல இருக்கும்போது எப்படி இருந்தோமோ அப்படிதானே எப்பவும் நாங்க இருக்கோம். ஓ, மகாராணிக்கு அதெல்லாம் கூட இன்னும் ஞாபகம் இருக்கா? இருக்கும். இப்பதான் அந்த வசதி எல்லாம் போயிடுச்சுல, இனிமேதான் பழைய ஞாபகம் எல்லாம் வரும். ஏடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வந்து பிடிச்சு வெளியில தள்ளுடா. யோ, போயா போயா. என்னங்க, இங்க பாருங்க, யாருக்கும் தெரியாம இங்க வந்து அசிங்கப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதாங்க நானும் ஓடி வந்தேன். அங்க போலாம். யோ, சொல்லிக்கிட்டே இருக்கோம், எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? ஓஹோ, சொத்தெல்லாம் போச்சு, எங்க அப்பா மாதிரியே சொத்து நகை எல்லாம் பிச்சையா போடுவான்னு நினைச்சு வந்தீங்களா? ஐயோ இல்ல கண்ணா, இல்லப்பா. யோ போயா. வாங்க போலான்னு சொல்லிட்டு இருக்கல, ஏங்க நின்னு அசிங்கப்படணும்? எப்படி பேசுறாங்க பாரு. வாங்க போயான்னு சொல்றேன்ல, போயா. போயிடுறோம்ப்பா, யோ போயிடுறோம். போயா. ஐயோ ஐயா, உன்னை எப்படியெல்லாம் வந்து நடிச்சியா? உண்மையாலுமே அவர் மேல பாசம் வச்சிருந்தேனா, அன்பு வச்சிருந்தேனா, நான் சொல்றதை உன்னால கேட்க முடியுமா? சொல்லு கண்ணா, நான் என்ன செய்யணும் சொல்லு. சும்மா நடிக்காத. என்னன்னா ஐயாவும் நினைச்சா நீ? உண்மையாலே எங்க அப்பா மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மைனா, உன் பையன் தான் எங்க அப்பாவை பிடிச்சு தள்ளி விட்டா, அவர் கழுத்தை நெரிச்சா, அவர் கொன்னான்னு உன்னால உன் பையனுக்கு எதிராக கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியுமா? சொல்லு. அப்பா ஒத்துக்கிறியா நீ உண்மையாலுமே எங்க அப்பா மேல பாசம் வச்சிருக்கேன்னு? சொல்ல முடியுமா உன்னால? உண்மையாவே உன்னால சாட்சி சொல்ல முடியுமா? நண்பனா நண்பன் சொல்லியா முடியுமா? யோ, என்ன எங்க நின்னுட்டு இருக்க? கிளம்பு, கூட்டிட்டு போமா. நீ வா மாப்ள. சொல்றேன் கண்ணா, நீ வா மாப்ள. சொல்றேன் வா. சொல்றேன் அண்ணா. முதலாளி கடன் பிரச்சனையில டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை வித்துட்டாரு. புதுசா வரப்போறவரு நம்மள வேலையில வச்சு பாரா மாட்டாரானே தெரியலையே.
குடும்பத்தை எப்படி ரன் பண்றது? வேற எங்க போய் வேலை கேக்குறது? ஏங்க ஏன் இப்படி கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? குத்தாலத்துல இடி இடிச்சு கும்பகோணத்துல மழை பெய்யுது. குடிக்கிற தண்ணிக்கு அங்கங்க பஞ்சமா இருக்குன்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. நீங்க மழை பெஞ்சதுக்கு வருத்தப்படுறீங்க? விஷயம் என்னன்னு புரிஞ்சுட்டு பேசுறியா அறிவு கிட்டவள? என் அறிவை பத்தி எவ்வளவு வேணும்னாலும் மட்டன் தட்டி பேசுங்க. அத பத்தி எவ்வளவு சொன்னாலும் தகும். என்னடி ஆச்சரியமா இருக்கு? நீ முட்டாள்னு நீயே ஒத்துக்கிற? ஊர்ல இருந்து மோகனா பேசினா. எங்க மாமா பையன் முரளி இருக்கான்ல, பேங்க்ல ரீஜனல் மேனேஜர் ஆயிட்டானா. அதுக்கும் நீ முட்டாளுங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நாராயண மகன் சிவராமனை கட்டிக்கிறியா, மாமா மகன் முரளிய கட்டிக்கிறியான்னு எங்க அப்பா கேட்டாரு. தோல் வெள்ளையா இருக்கேன்னு சொல்லி நான் உங்களை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். உங்களால ஒரு லாரி ஆபீஸ் மேனேஜரா கூட ஆக முடியல. முரளி இப்போ ரீஜனல் மேனேஜர். இப்போ சொல்லுங்க, நான் முட்டாளா இல்லையான்னு? நம்மள முட்டாளாகிட்டாள. பாருங்க, கரெக்டா பெல் அடிக்குது. சரி சரி, போய் கதை தர. ஏன் நீங்க வெட்டியா தானே இருக்கீங்க? எனக்கு வேலை இருக்கு, நீங்க போய் திறங்க. வேலை இல்லைங்கிறத எவ்வளவு போல்டா சொல்ற. சார், என்னையா சிவராமா திருதிருன்னு முழிக்கிற? யாருன்னு தெரியலையா? சார், நீங்க எதுக்கு சார் இங்க வந்தீங்க? சிவராமா, நாங்களும் எங்கெங்க சுத்தி பார்த்துட்டோம். ஆனா உன் வீடு மாதிரி ஒரு பாதுகாப்பான இடம் எங்கேயுமே அமையலையா? என்னம்மா, வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? சார், இனிமேலாம் நீங்க இங்க தங்க முடியாது. உடனே கிளம்புங்க. முடியாதுன்னா போலீஸ் கிட்ட சொல்லுவேன். சொல்லிக்க. ஏற்கனவே எங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்க. சேர்மதர ஒய்ஃபு கூட சேர்ந்துக்கிட்டு கிருஷ்ணனை கடத்தினப்ப கொடுத்த பணத்தை மறைச்சு வச்சிருக்க. இதே மாதிரி சில பல சட்டவிரோதமான செயல்களுக்கு எங்களுக்கு உடந்தையா இருந்திருக்க. நீ மட்டும் இல்ல, உன் மனைவி இதுல சம்பந்தப்பட்டிருக்கா. அதனால நீ எங்களை பத்தி போலீஸ்ல சொல்றதுக்கு பதிலா பேசாம கயிறு எடுத்து கழுத்துல மாட்டிட்டு தொங்கிடலாம். ஏன்னா ரெண்டு ஒண்ணுதான். எப்படி வசதி? யோ, எதுக்கே பயப்படுற? என் ஒய்ஃப் தான் வந்திருக்கா, போய் கதவை தர போ. அவங்க எதுக்கு சார் இங்க வராங்க? அடிமைகள் கேள்வி கேட்க கூடாது. போய் கதவை தர போ. போன்றல்ல. வா வா உட்காரு. உனக்கு போலீஸ் ஷேடோ போட்டுப்பாங்களே, ஜாக்கிரதையா வந்தியா? எவனோ ஃபாலோ பண்ணி வந்திருப்பானே. அதெல்லாம் அரசாங்கம் கரெக்டா தான் ஆள போட்டிருக்கு. அவரும் என்ன சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படியா? உமா வீட்டுக்கு போனாங்க. எனக்கு வந்த சிஐடி ஆபீசர் உமா வீட்டுக்கு வெளியே தாங்க நின்னுட்டு இருந்தாரு. நான் பின்வாசல் வழியா வெளியே வந்துட்டேன். குட். என்ன சிவராமா, உன் சம்சாரம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? ஏமா, போய் டீ போட்டு எடுத்துட்டு வாமா. போமா போமா. சோமா. யோ, நீ தள்ளி இல்லையா? போயா போ. சொல்லு, அங்க என்ன நடந்தது? ஐயாவுவ சரவண கொல்லலன்னு பிரபா சொல்லிக்கிட்டே இருக்கான். கண்ணன் தான் கொன்னுருப்பான்னு, உங்களுக்கும் இதுல ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அண்ணாமலை போலீஸ்ல மாட்டி இருக்காங்க. நாம தான் திட்டம் போட்டு நந்தினிய பிரபாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோங்கிறத சொல்லிடுவானோன்னு பதட்டமா இருக்குங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. இசையை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண திட்டம் போட்டதை மட்டும்தான் அவன் சொல்லுவான். நந்தினியை பத்தி பேச மாட்டான். எல்லாம் மந்திரி வச்சு பேசியாச்சு. இந்த கொலையை சரவணன் தான் செஞ்சான்னு நிரூபிக்கிறதுக்கு எந்தெந்த வழியில ஸ்ட்ராங் பண்ணணுமோ, என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சாச்சு. நீ ஒன்றும் பயப்படாத. அது மட்டும் இல்ல, இந்த கொலை கேஸ்ல கிருஷ்ணன் சாட்சி தான் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணனைய மகனுக்கு எதிராக சாட்சி சொல்ல வைக்கிறோம். இதனாலே அவன் குடும்பம் சின்ன பின்னமா செதற போகுது. அதை பார்த்து நாம எல்லாரும் சந்தோஷப்படணும். சரியா? சரிதாங்க. யோ சிவராமா, இங்க வாயா. வா.
அது கீதா அடிக்கடி இங்க வந்து போவா. இப்படி பப்பரப்பான்னு ஹாலில் உட்காந்து எல்லா ரகசியமும் பேச முடியாது. அதனால தனியா எனக்கு ஒரு பெட்ரூம் ஒதுக்கிரு. ம். சரிங்க சார். சார், நானும் குடும்ப விஷயம் வியாபார விஷயமெல்லாம் பேசி ரொம்ப நாளாச்சு. என் சம்சாரத்தையும் வர சொல்றேன் சார். அவ்வளவுதானே? வர சொல்லியா? ஏய் சிவராமா, சேர்மா பாவம், அவனுக்கு ஒரு ரூம் ஒதுக்கிரு. சார், இருக்கிறதே 2 பெட்ரூம். அதை உங்களுக்கு கொடுத்துட்டா நாங்க எங்க சார் தூங்குறது? யோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையாயா? இவ்வளவு பெரிய ஹால் இருக்கு, இங்கே படுத்துக்க வேண்டியதானே? அப்புறம் கீதா, சொல்லுங்க. இனிமே நீ வெளியே போறப்ப ஜாக்கிரதையா போகணும். போலீஸ் ஒன்னு ஃபாலோ பண்ணுவாங்க, கவனமா இரு. இங்கே அவள் என்றே மனம் தேடுதே, அவளாய் ஓடிவா, அங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா. எந்திரா, எந்திரா. என்ன சார் மரியாதை இல்லாம பேசுறீங்க? மரியாதையா? உனக்கு எதுக்குடா மரியாதை? சார், நான் ஒரு பொலிட்டீசியன், முன்னாள் எம்எல்ஏ, கூடிய சீக்கிரத்துல மந்திரியாக போறாளு. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. பொலிட்டீஷியன், முன்னாள் எம்எல்ஏ, வருங்கால மந்திரி, பெரிய மக்கள் தலைவனா நீ? உன் பழைய ரெக்கார்ட்லாம் என்னடா? பஸ் ஸ்டாண்ட்ல கஞ்சா வித்தவன் தானே நீ? யாருக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து நீ எம்எல்ஏ வாடன்னு கதையை சொல்லவா? மணல் கொள்ளையடிச்சவனுக்கு காவலுக்கு நின்று கட்ட பஞ்சாயத்து, ஒயின் ஷாப்பு, பாரு, 3ஆந்தர தொழில் பார்த்து ஆட்சி முடியறதுக்குள்ள 100 கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்க. உன்னை விட சேவை பண்ணவன் ஒருத்தன் உனக்கு கிடைக்க வேண்டிய சீட்டை தட்டிட்டு போயிட்டான். அவன் வீட்லயே ஒருத்தனை பிடிச்சு எம்எல்ஏவை விஷம் வச்சு கொன்ன. கட்சிக்குள்ள நடக்கிற சண்டை வெளியே வந்துடக்கூடாதுன்னு உன் மேல கேஸ் பதிவாகல. இப்ப நீ ஒரு மந்திரிக்கு பினாமி. அவன் தான் உனக்கு இடைத்தேர்தலில் சீட்டு வாங்கி கொடுத்து மந்திரி ஆக்கி விடுறேன்னு சொல்லியிருக்கான். காரணம், நீயும் அவனும் ஒரே ஜாதி. இவ்வளவுதாண்டா அவன் வரலாறு. புழுத்த பயணி, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? ராசி பார்த்து 2வது கல்யாணம் பண்ணா மந்திரி ஆயிருவனு எவனோ ஒரு கூமுட்ட சொன்னா, பாவப்பட்ட பொண்ணை தூக்கிட்டு போய் நீ தாலி கட்டுவ. மீட்டுட்டு வந்தா திரும்ப நீ தூக்கிட்டு போவ. உன்னெல்லாம் ஏன்னு கேட்க ஆளில நினைச்சியாடா ராஸ்கல்? கொள்ளையடிச்ச காசும் கூட 10 பொறுக்கி பசங்கள் இருந்துட்டா எல்லாரும் உனக்கு பயந்து கை கட்டி நிப்பாங்களா? என்னைக்காவது ஊரே கூடி உன்னெல்லாம் துரத்தி துரத்தி அடிப்பாங்கிற பயம் இல்லாம போச்சு. உன்னை மட்டும் தப்பு சொல்ல முடியாதுடா. எவனுக்கு ஓட்டு போடுறோம், அவன் யாரு என்ன ஏதுன்னு தெரியாம குடிச்சிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு கோடிகளை கொள்ளையடிக்கிறவனு தெரிஞ்சிருந்தோம் உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுறான் பாத்தியா? அவங்கள சொல்லணும்டா, மக்கள் எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே நீ பார்க்க தானே போற. ஐயா, என்ன சார் நீங்க போலீஸ்கார மாதிரியே பேச மாட்டேங்கிறீங்க, எதிர்கட்சிக்காரங்க மாதிரியே பேசுறீங்க. அதிகாரிங்க பல பேரு ஆளுங்கட்சிக்காரங்க மாதிரி நடந்துக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சார், இப்ப என்ன எதுக்கு அடைச்சு வச்சு அடிக்கிறீங்க? ஏன்னு உனக்கு தெரியாதா? ஏற்கனவே இசை கடத்தின கேஸ் உன் மேல இருக்கு. திரும்பவும் இசையை கடத்திருக்க. சார், இசை நான் தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டி சார். நீ யார வேணாலும் தூக்கிட்டு போய் தாலி கட்டுவ, அவ உன் பொண்டாட்டி ஆயிடுவாளா? சொல்லு, உனக்கும் கிரிக்கும் என்ன தொடர்பு? சார், நான் எம்எல்ஏ இருக்கும்போதே கிரி சாருக்கு எனக்கு பழக்கம் சார். சரி, கிரி கேஸை டைவர்ட் பண்றதுக்கு நீ தான் டெட் பாடி ரெடி பண்ணி கொடுத்தியா? ஆமா சார். சரி, இப்போ அவங்க எங்க இருக்காங்க? நான் மாகி போறேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது சார். அவங்க நேரா பழவேற்காடு வந்தாங்க, என் கூட வரேன்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு போட்ல ஏத்திக்கிட்டேன். பாதியில இசை பாப்பா குதிச்ச உடனே நானும் குதிச்சிட்டேன். அவங்க போட்லயே போயிட்டாங்க. அப்போ அவங்களும் போட்ல இருந்து குதிச்சு தப்பிச்சிட்டாங்க இல்ல? தெரியல சார், அதுக்குள்ளதான் நீங்க என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்களே. சரி, அதை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். பிரபா கல்யாணத்துல என்ன நடந்துச்சு? சரி, எப்படி இசைக்கு பதிலா நந்தினியை மணமேடையில் உட்கார வச்சீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். நீயா சொன்னா உனக்கு நல்லது. கண்ணன் எப்படி உன் பிளானுக்கு ரெடி பண்ண? எதுக்காக கிரியையும் சேர்மதுரையும் மாறு வேஷத்துல மண்டபத்துக்கு அனுப்புன? சார், கண்ணன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். இசை பாப்பாவை எப்படியும் கடத்தணும்னு என் ஆளுங்களை அனுப்பி வச்சேன். கண்ணனை அந்த வீட்டு மருமக அடிச்ச வீடியோவை என் ஆளுங்க எனக்கு அனுப்பி வச்சானுங்க. அதை வச்சு தான் இசை பாப்பாவை கல்யாணம் வேணாம்னு போக வச்சேன். மற்றபடி கிரியும் சேர்மத்துறையும் மாறு வேஷத்துல மண்டபத்துல போனதே எனக்கு தெரியாது சார். ஐயாவு கொலையில கிரிக்கோ கண்ணனுக்கோ தொடர்பு இருக்கா? ஐயோ, எனக்கு தெரியாது சார். நான் அப்ப பழவேற்காட்டுல இருந்தேன். சரி, அப்ப கிரியும் உங்க கூட தானே இருந்தான்? இருந்தாரு, ஆனா இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை.
இன்ஸ்பெக்டர் இவன் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறான். அடைச்சு வைங்க, 4 நாளைக்கு இங்கே கிடக்கட்டும். சார் அரெஸ்ட் பண்ணா 24 மணி நேரத்துக்குள்ள கோர்ட்ல ஒப்படைக்கணும். எப்படி சார் 4 நாள் அடைச்சு வைப்பீங்க? ஏயா எம்எல்ஏவா இருந்தவன் அடைச்சு வைக்கிறத பத்தி எல்லாம் கேள்வி கேட்கலாமா? இன்னும் அரெஸ்ட ரெக்கார்ட் பண்ணல. உன்னை கோர்ட்ல ஒப்படைக்கணும்னா பிரஸ் மீட் வச்சு நார் அடிச்சு தான் ஒப்படைக்கணும். அப்புறம் நீ மந்திரி எல்லாம் ஆக முடியாது. பழையபடி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும். நீ எனக்கு உதவி செஞ்சன்னா நான் உன்னை விட்டுடுறேன். என்ன உதவி? அவசரம் இல்ல, மெதுவா சொல்றேன். இந்த தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.